Welcome you all to J Sandana EDU YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. In this video we are going to see about 6th standard social science civics first lesson understanding diversity book back 2 mark question and answer. 4th Roman answer the following question. ஃபஸ்ட்டு 3 ரோமன்ஸ் வந்து நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் இருக்குது, வேணுன்னா அங்கே போய் பார்த்துக்குங்க. இது புக்கில் 4th ரோமனில் இருக்குது. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் டைவர்சிட்டி. இந்தியன்ஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், worship in different way, yet we live together. This is known as diversity. இந்தியர்களான நமக்கு பல்வேறுபட்ட பின்புலங்கள், அதாவது பேக்ரவுண்ட் இருந்தாலும், நம்ம பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை பின்பற்றினாலும், நம்மளோட வழிபாட்டு முறைகள் வந்து வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம், டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி? The types of diversity are landforms and lifestyle diversity, social diversity, religious diversity, linguistic diversity and cultural diversity. அதாவது லேண்ட்ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி அப்படின்னா நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் உள்ள பன்முகத்தன்மை. நெக்ஸ்ட்டு சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னா சமூக பன்முகத்தன்மை. ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அப்படின்னா சமய பன்முகத்தன்மை. லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா மொழிசார் பன்முகத்தன்மை. கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. தேர்ட் கொஸ்டின், ஒய் இஸ் இந்தியா கால்ட் அஸ் சப்கான்டினென்ட்? சப்கான்டினென்ட் அப்படின்னா துணை கண்டம் சொல்லுவாங்க, குவான்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, river and sea, and various types of weather patterns. அதாவது ஒரு குவான்டினென்ட் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பாக இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன்ஸ் இருக்கும், பிளாட்டியூஸ் இருக்கும், பிளைன்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் அண்ட் சி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க, குவான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை சப் குவான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஹேஸ் ஆல் ஆஃப் தெம். இது எல்லாமே என்ன இருக்கும், இந்தியாவிலையும் இருக்குது. So, India is known as subcontinent. Fourth question, write the names of 3 festivals celebrated in India. Pongal, Christmas and Ramjan. Fifth question, list out some of the classical dance of India. Bharatanatyam, Kuchipudi, Kathakali, Manipuri, Odissi are the some of the classical language of India. Sixth question, why is India called the land of unity in diversity? In India, people speak different languages, eat different kinds of food, they belong to different cultures, they celebrate their festival in different ways, yet we live together. This is known as unity in diversity. நம் இந்தியாவில் உள்ள மக்கள் பல்வேறு வகைப்பட்ட மொழிகள் பேசினாலும், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபட்டு இருந்தாலும், அவங்களோட பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம் வேறுபட்டு இருந்தாலும், அவங்களோட விழாக்கள் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். Fifth Roman, answer the following in detail.
First question, explain linguistic diversity and cultural diversity. First, we are going to see about linguistic diversity. According to Census of India 2001, India has 122 major languages and 1599 other languages. லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா மொழியியல் பன்முகத்தன்மை ஆர் மொழிசார் பன்முகத்தன்மை. ஓகேவா. சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2001 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 மேஜர் அதாவது முக்கியமான மொழிகள் இருக்குது. 1599 அதர் லாங்குவேஜ் அதாவது பிற மொழிகள்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது? 1599 லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்குது. Second point, 4 major Indian language families are Indo-Aryan, Dravidian, Asto-Aztec and Chino-Tibetan. Tamil is the oldest Dravidian language. அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்ன சொல்கிறாங்க? பழமையான திராவிட மொழி, ஓல்டஸ்ட் திராவிடன் லாங்குவேஜ். Third point, historically the Portuguese, the Dutch, the British, the Danish and the French came to India for trade, and their occupation of India or some part of it has left behind a certain impact upon the culture and language of the people. அதாவது இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக போர்ச்சுகீசியர்கள், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்சுக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவுக்கு வர்றாங்க. இவங்க இந்தியாவிலேயே தங்கி மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர். In due course, English has emerged as an important language and a medium of instruction in school and college. It is widely used in official communication and daily life. அதாவது நம்மளுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது? 1947 கிடச்சிது. 1947க்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் யாரோட கண்ட்ரோலில் இருந்தோம் அப்படின்னா, யாரோட ஆட்சிக்கு கீழே இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்களோட ஆட்சிக்கு கீழே தான் இருந்தாங்க. இதன் காரணமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கியமான மொழியாக மாறுச்சு. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் இது என்ன லேர்னிங் லாங்குவேஜ் அதாவது பயிற்று மொழியாகவும் மாறிடுச்சு. அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழியாகவும் நம்மளோட டெய்லி லைஃப்லேயும் என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி அதாவது பண்பாடு பன்முகத்தன்மை. The term culture refers to customs and practice of people, their language, their dress code, cuisines, religion, social habit, music, art and architecture. அதாவது பண்பாடு அப்படிங்கிற வேர்டு எதெல்லாம் மீன் பண்ணுது அப்படின்னா மக்களோட மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. Second point, the culture of a group of people is reflected in their social behavior and interaction. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு அவர்களோட சோஷியல் பிஹேவியர் அதாவது சமூக நடத்தையிலும் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. The group identity fostered by social patterns is unique to a group. அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும் மட்டுமே ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கும். ஓகேவா. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரி கம்யூனிட்டி. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா கலை மற்றும் கட்டடக்கலை. இந்த கலை மற்றும் கட்டடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக செயல்படுகிறது. It develops as a part of culture and tradition of an community. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலும் மரபு மற்றும் பயன்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சியடைகிறது. Second question. India is a land of diversity, yet we are all united. Discuss. Though diversity is visible in every aspect of life in India, we are united by the spirit of patriotism. அதாவது இந்தியாவில் பன்முகத்தன்மை என்பது எல்லா இடத்துலையும் காணப்படுது.
லாங்குவேஜ் அடிப்படையிலும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட ட்ரெஸ் கோட், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஃபுட் ஹேபிட் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே இருக்கிற நாட்டுப்பற்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்கிறோம். Symbols like the national flag and national anthem reminds us of our great nation and the need to stay united. அதாவது நம் நாட்டின் தேசிய சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை நாம் ஒன்றாக வாழ வேண்டியதின் முக்கியத்துவத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. Third point, celebration of events like Independence Day, Republic Day and Gandhi Jayanti brings us together and keeps the spirit of one nation alive with us. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாவாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இவை நம் அனைவருக்கும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நாட்டுப்பற்றையும் உயிரூட்டுகிறது. இந்தியா ஹேஸ் எ மல்டிகல்ச்சுரல் சொசைட்டி. அதாவது இந்தியா வந்து பன்முக பண்பாட்டு சமுதாயமாக இருக்குது. இந்தியா எவால்வ்ட் ஆஸ் எ சிங்கிள் நேஷன் த்ரூ காமன் பிலீஃப், கஸ்டம்ஸ், எ கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். The freedom struggle and the drafting of our constitution stand as ample evidence to the spirit of unity of India. இந்தியா வந்து ஒரு பன்முக பண்பாடு நிறைந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவில் பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வழியாக நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு உணர்வை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டே இருக்கோம். நம் விடுதலை போராட்டத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியர்கள் ஒற்றுமைக்கு சான்றாக இருக்குது. நம்மளோட விடுதலை போராட்டங்களும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக இருக்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.